வெல்கம் பேக் டு ஜனா சமையல். இன்றைக்கி மார்னிங் கோழி எழுந்திரிச்சு எண்ணெயை உசுப்புறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் கோழியை உசுப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு காலையிலே எழுந்திரிச்சு ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி வாச தெளிச்சாச்சு. எனக்கு டீ காஃபி குடிக்கிறத நிப்பாட்டுறதுக்காண்டி தான் இந்த ஓட்ஸ் பழக்கத்தை இப்போ புதுசாக நான் எடுத்திருக்கேன். முன்னாடி சத்துமாவு கஞ்சி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு மாற்றி ஒரே இதே குடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஓட்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்ஸ் எடுத்தேன். பசங்க எழுந்திரிச்சோன்னே பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கேரட் ஜூஸ் போட்டாச்சு. அவங்களுக்கும் டீ காஃபி பழக்கத்தை நல்லா ஒழிச்சாச்சு. ஏன்னா அந்த பழக்கமே வரக்கூடாது பசங்களுக்கு. டீ காஃபி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸோ இல்லை ஓட்ஸோ இல்லை சத்துமாவோ இந்த மாதிரி கொடுத்து பழக்கிக்கணும். இதுதான் நம்ம வீட்டில் செஞ்ச மருதாணி ஆயில். மருதாணி ஆயில் ஏற்கனவே நான் செய்கிறத மட்டும் போட்டிருந்தேன். இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு, 3 வீக்ஸ் இருக்கும், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆயில் வந்துட்டு எவ்வளோ காய்ச்சலாக அடுப்பில் வைக்கல, எந்த தொல்லையும் கிடையாது நமக்கு. மருதாணியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே காய வச்சு ஒரு நாள் காய்ச்சலில் எடுத்து வீட்டில் வச்சுருந்து அது கூட ஆயிலை ஊற்றிருந்தோம். ஃபுல்லாக ஒரு மாதத்துக்குள்ளக்க இவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக அதில் உள்ள க்ரீன் பூரா இறங்கிரும். இதுக்காக நான் இந்த ஒயிட் கலரு கப்பில் காட்டுறேன்னா அப்போ தான் அதோடய கலர் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காண்டி ஆயிலில் உள்ளது பூரா வடிகட்டிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுட்டேன். ஆயிலில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் அதே சமயம் நம்ம மருதாணியோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவோட தலையில் தான் அப்ளை பண்ணி காட்டணும்னு நினச்சிருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபுல் க்ரே ஹேரு. ஸோ அதில் தடவி காமிச்சாலே தெரியும் எந்த அளவுக்கு பிடிக்குதுங்கிறது. ஆயில் தடவிக்கிட்டே வந்தோம்னா. ஆனால் அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஆயில் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோட தன்மை. ஒரு ஆள் யூஸ் பண்ணுறாருந்தா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 20 டேஸ்க்கு மேலே வரும். நம்ம வீட்டில் 5-6 பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இது 1 வீக்குக்கு தான் வரும். மிச்சம் ஆயிலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரீஃபில் பண்ணிக்கிடுவேன். ஸோ 15 டேஸ்க்கு வந்துட்டு ஆயில் தயாரித்தா போதும். அதிகமாக ஸ்டோர் பண்ணி தேவையில்லை. ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சக்கை எசன்ஸ் இறங்கிட்டு அந்த சக்கையிலேயே மறு எண்ணெயை ஊற்றி வச்சுருவேன். அது திருப்பி அதை ஊறி அதே மாதிரி அடுத்த 15 நாளைக்கு உண்டான எண்ணெய் திருப்பி வந்துடும். இப்படி நம்ம வீட்டிலையே இயற்கையாக செஞ்சு நம்ம தலைக்கு ஹேருக்கு வந்து நம்ம பராமரிக்கலாம். கடையில் போய் நின்றுக்கிட்டு இதுக்குன்னு ஹேர் ஆயில் வந்து கண்ட எண்ணெயை வாங்கி தான் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மசாஜ் கொடுக்குறது தான். தலைக்கு வந்து ரத்த ஓட்டத்துக்கு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்தாலே போதும், நல்லா ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு லைட்டாக மேலே வந்து டச்சப் தான் இந்த ஆயிலுங்கிறது. திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது தெரியாமல் மறுபடியும் திங்ஸ் வாங்கிட்டேன். ஸோ வந்துட்டு என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத பார்த்து இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங் தான் நடக்க போகுது வீட்டில். இந்த ஆயில் கேன் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஆயில் ஊற்றுறக்காண்டி நல்லா குட்டியாக வாங்கி வச்சுருந்தேன். பட் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே அதுலேருந்து லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கண்ணுக்கே தெரியல. நானும் எங்கே ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு அது ஏதோ மைனூட்டாக இருக்குது, ரொம்ப பொடிசாகல எனக்கு தெரியல. ஆனால் லீக் ஆக மட்டும் செஞ்சிச்சு. ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இனிமேல் நான் அதுக்கு தொடச்சி கடப்பாக்கலை பூரா தொடச்சி பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் அடுக்கி வைக்கணும். எனக்கு ஃபுல்லாக க்ளீனிங் வேலை தான். எதில் ஜாமான் பத்தலையோ அதெல்லாம் கொட்டி வைக்கிறது, திருப்பி கழுவ போடுறது, இந்த வேலை தான் நடந்துச்சு. இது கூட வந்துட்டு லன்ச் வேலையும் நான் பார்க்கணும். ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு. உப்பு ஜாடியில் எப்போ உப்பு வச்சாலும் சரி, கடைசியில் உள்ள உப்பு வந்து ஈரத்தன்மையாக இருக்குது. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு அதை கடைசி அந்த உப்பை மட்டும் அதோட நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எடுத்துகிட்டு மறுபடியும் கழுவி காய வச்சுட்டு திரும்ப உப்பு வண்டி எப்போ வருதோ அப்போ தான் அதை வாங்கி ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் வந்துட்டு கல் உப்பே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் இந்த வண்டியில் கொண்டு வராங்களே அந்த உப்பு தான் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த உப்பில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி உரையிறது தான் என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சவோ கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோக்கு நம்ம கை போட்டு கூட எடுக்கிறதில்ல, ஒரு கரண்டி மூலமாக தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ தான் பெருநாளைக்கு முன்னாடி தான் நம்ம க்ளீன் பண்ணியிருந்தோம். மாதத்துக்கு ஒரு க்ளீனிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறது. எந்த ஒரு பொருள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொருள் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம திரும்ப ஃபில் பண்ணுவோம். நம்ம இல்லைன்னு நினச்சிட்டே நான் 2-3 ஜாமாங்க நான் வந்து நானாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வீட்டில் இருக்குது அந்த பொருள். ஸோ நம்ம எப்போ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம திங்ஸ் வாங்கும்போது நம்மளோட பொருட்கள் இருக்கா, என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத பார்த்து எழுதிக்கிட்டு போகிறது ரொம்பவே பெட்டர். அதே மாதிரி நம்ம ஸ்பைசஸ் ரேக் வந்துட்டு அடுப்பில் சட்டியை காய வச்சுட்டு தான் அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிறோமா. ஸோ கொஞ்சம் பொருட்கள் அங்கங்கே சிந்து தான் செய்யும். அதையுமே அடிக்கடி நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணி எல்லாத்தையும் வைக்கணும். இதெல்லாம் வந்து நான் தனியாக செய்ய மாட்டேன். செய்ய போகும்போது கண்டிப்பாக என் பிள்ளைங்களையும் பக்கத்தில் வச்சுப்பேன். ஏன்னா அதை நம்ம அதுக்கு பார்க்கணும் எதை எப்படி பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் அந்த பசங்களுக்கும் அதே பழக்க வழக்கங்கள் பெரிய பிள்ளையாக போனாலும் வரும். இதையெல்லாம் கூப்பிட்டு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அம்மா செய்கிறாங்க அதை நம்ம செய்யணும் அப்படின்னா அது வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் அந்த பசங்களுக்கு முதல்ல தெரியும். அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. இந்த வேலைகள் க்ளீனிங் வேலை ஃபுல்லாக நான் கிச்சனில் நடந்துக்கிட்டு இருக்க போகும்போதே நான் சமைக்கவும் செய்யணும். இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் வந்துட்டு பூசணிக்காய் வச்சு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி வெயில் நேரங்களில் நீர் காய்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது தான். ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கூட நம்ம வீட்டில் இல்லை. ஸோ நான் அதனால் இதே பூசணிக்காய் சாம்பாரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த குக்கிங் பண்ணுற சவுண்டு, அதுக்கப்புறமா அந்த வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணுற சவுண்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வீடியோவில் நல்லா கிளியராக கேட்குமா, அதை காமிச்சு அப்போவே பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இடையில குறுக்கால பேசிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மாவையாவது ஒரு வகையில் ஒத்துக்க வச்சிடலாம். என் மகன் வந்து கத்தாமல் இருக்கவே மாட்டான், பேசிகிட்டே இருப்பான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு பக்கமாக உரித்து வச்சாச்சு. இனி அதை அரைச்சி வைக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா வந்துட்டு நார்மல் கடலெண்ணெயோ அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுற செய்யலாம். நான் தொட்டது என்னமோ செல்ஃபை மட்டும்தான். கடைசியில் பார்த்தா செல்ஃபிலேருந்து ஒவ்வொரு பொருளாக நிறையா வேலைகளை இழுத்து விட்டுருச்சு எனக்கு கடகடன்னு. ஒரு வேளை நம்ம பார்க்கணும்னு நினைப்போம், அது பக்கத்தில் இருந்து சரி இதையும் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் பொழுதும் ஒவ்வொரு வேலையாக போயிடுது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் லஞ்சு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஸோ பக்கத்தில் உள்ள கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, முடிஞ்சிருச்சு. அது கூட மாவு பாக்கெட்டு சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. மாவு அரைக்க லேட்டாச்சு. பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் கணக்கே தெரியாத அளவுக்கு சாப்பிட போயிட்டே இருக்கும். அன்றைக்கி வாங்கிட்டு வந்த மோல்ட்டில் வந்துட்டு குல்ஃபி ஐஸ்கிரீம் செஞ்சு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக வந்துருந்துச்சு. பாதாம் குல்ஃபி. இதோட ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தோம், நல்லா வந்துச்சுன்னா அடுத்து நம்ம வீடியோவாக போடுவோம், இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு. 2 அச்சு வந்து நல்லா வந்துருச்சு. ஆனால் மற்ற அச்சு வந்து நல்லா அது ஒட்டாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. 2 இது மட்டும்தான் எடுத்தது. அப்படியே கடைசி வரைக்கும் கரையில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நைட் டின்னருக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய்.